தில்லைவாழ் அந்தணர் புராணம். இந்த தில்லைவாழ் அந்தணர் புராணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன என்றால், தில்லைவாழ் அந்தணர் யார், தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படி தீட்சிதர்களாக உருமாறினார்கள், அவர்கள் பெற்ற பேறு என்ன, இவைத்தான் தில்லைவாழ் அந்தணர் புராணம் கூறுகிறது. தில்லை மரம் நிறைந்த பகுதி சிதம்பரம், பூலோக கைலாயம். பூமத்திய ரேகையினுடைய மைய புள்ளி இந்த பூமியினுடைய உயர்ந்த இடம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அறிவியல் அறிஞர், புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் ஐன்ஸ்டீன். அவர் சொல்லும்போது சொல்லுவார், 1010 மில்லியன் அண்டங்கள் இருக்கின்றன. ஐன்ஸ்டீன் சொல்றதுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் அண்டங்கள் என்பன இருக்கின்றன, 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் இருக்கின்றன என்று பதிவு செய்திருக்கிறார். 1000 வருடத்திற்கு ஒரே ஒரு முறை நேர்கோட்டில் வருகின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த மையப்புள்ளி சிதம்பரத்தில்தான் பதிவாகிறது. சில கோவிலுக்கு சென்று பார்த்தாலே முக்தி கிடைக்கும், நினைத்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் சிதம்பரம் கோயிலுக்கு சென்று தரிசித்தாலே முக்தி கிடைக்கும். நல்லார்க்கும் வல்லார்க்கும் நடு நின்ற நடுவே என்று சிதம்பரத்தை மையப்படுத்தி சித் அம்பரம், சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் ஆகாயம், அறிவே ஆகாயமாக இருக்கக்கூடிய இடம்தான் தில்லை அம்பலம், சிற்றம்பலம், பேரம்பலம். இங்கே கனக சபைகளினுடைய நாயகனாக தில்லை நடராஜ பெருமான் காட்சியளிக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய சபைக்கு பாலாலயம் என்பது கிடையாது. இந்த சிதம்பரத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இறைவன் நினைக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருநாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மார் இருக்கிறாரு. அவர் சிதம்பரத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறார். அப்படி போகணும்னு நினைக்கும் போது முழுக்க 3000 ஆகுதி புகைகள் சூழ்ந்த புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இந்த இடத்துக்குள்ள நம்ம எப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறாராமா. அந்த இடத்தில் சிவபெருமானை உளமாற மகிழ்ந்து அவர் நினைத்த காரணத்தினால், நினைத்த மாத்திரத்தில் சிவபெருமான் காட்சியளித்ததாக வரலாறு கூறுகிறது.